தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். அன்பர்களே, உங்களுக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கே திருவல்லிக்கேணிக்கு வந்திருக்கும் பரதன் சுவாமி. நாம் இப்பொழுது திருவல்லிக்கேணியிலே அத்தங்கி சுவாமி திருமாளிகையிலே இருக்கிறோம். இந்த திருவல்லிக்கேணி என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 108 திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய திவ்ய தேசங்களிலே தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த திவ்ய தேசங்களிலே ஒன்று. இங்கே இந்த அத்தங்கி சுவாமி திருமாளிகை என்பது பல நூற்றாண்டுகளாக விளங்கி வருகின்றது. இங்கே நாம் பார்க்கலாம், அத்தங்கி சுவாமி கவிபூஷணம் சுவாமி என்பவர் எழுதியிருக்கிறார். சித்திரரூபமாக மேலே நாம் பார்க்கலாம், ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம். லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரிய சுவாமி என்று தெரிவிப்பார்கள். அந்த சுவாமி மிகவும் பிரசித்தராக இருந்தவர். கவிபூஷணம் சுவாமி என்று அவருக்கு திருநாமம். பெரிய பண்டிதர். அவருடைய முன்னோர்களுடைய திருமாளிகை இது. அவரும் இந்த திருமாளிகையிலே தான் இருந்து வந்தார். அந்த பெரியவர்கள் நாள் தொடங்கி இங்கே நவராத்திரி உற்சவமானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்பொழுதும் இந்த திருமாளிகையில் இருக்கக்கூடிய சுவாமி அத்தங்கி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி, அவரும் இந்த நவராத்திரி உற்சவத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாட வேணும் என்ன ஆசை கொண்டு அப்படியே செய்து வருகின்றார். நாம் இங்கே பார்க்கலாம், இந்த நவராத்திரியிலே இந்த பொம்மை கொலு மிகவும் அழகாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாம் சுமார் 100 வருஷங்கள் பழமை கொண்ட பொம்மைகளும் இருக்கின்றன. சமீப காலத்திலே வாங்கிய பொம்மைகளும் இருக்கின்றன. பழைய நாள பொம்மைகள் மிகவும் அழகாக அப்படியே தத்ரூபமாக ஒரு பேசுபவைகளாக இருக்கின்றன. அப்படி நாம் பார்க்கலாம். இந்த பக்கம் நாம் பார்த்தோமேயானால் ஒரு சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் நடுநாயகமாக அவர் வீற்றிருக்கிறார். அவருக்கு அருகே இளைய பெருமாள் என்று சொல்லுவோம் லக்ஷ்மணர் கையை கட்டிக்கொண்டு மிகவும் வினயத்தோட அடக்கத்தோடு எழுந்தருளியிருக்கின்றார். அகமஸ்யாவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா என்று ஸ்ரீராமாயண ஸ்லோகம். நான் இவருக்கு தாசனாக இருக்கின்றேன் என்று தெரிவிப்பதாக அப்படியே அதை காட்டுகிறது. அருகே பிராட்டி இருக்கின்றாள், சீதாதேவியார் இருக்கின்றாள். இந்த பக்கம் கண்ணன், இருபுறமும் ருக்மிணி சத்யபாமா பிராட்டிமார்கள் கையிலே மாலையை ஏந்தி கொண்டு இருக்கின்றார்கள். ரொம்ப அழகான பழைய நாள ஒரு பொம்மைகள். அந்த சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான், லக்ஷ்மணன், பிராட்டி, சீதாதேவியார், கீழே ஆஞ்சநேயர் தாசோகம் கோசலேந்திரஸ்யே இந்த கையை கூப்பிக்கொண்டு சேவித்து கொண்டு இருக்கிறார். பழைய நாள பொம்மைகள். அதே போல் மற்றொரு கிருஷ்ணன், ருக்மிணி பிராட்டியார், சத்யபாமா நாய்ச்சியார். இப்படி இந்த பழைய பொம்மைகள் இங்கே. அதற்கு கீழே நாம் பார்த்தோமேயானால், இந்த 3வது படியில் நாம் பார்த்தோமேயானால் ஸ்ரீராமாயண அது தொடங்கி அப்படியே ஸ்ரீராமாயண சரித்திரம். தசரத சக்கரவர்த்தி இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். பிற்பாடு 4 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அங்கே பார்த்தா அந்த தொட்டில் 4 குழந்தைகளை இட்டிருக்கின்றார்கள். இந்த 3வது படியில் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னாழ்வான் அந்த 4 குழந்தைகளும் இட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு தாட்டகா வதம், அதுக்கப்புறம் அகல்யா சாப விமோச்சனம், அங்கே ஜனகராஜனுடைய சபையிலே அந்த ஈஸ்வரனுடைய தனுசை முறித்து பிராட்டி விவாகம் செய்து கொள்வது, பிற்பாடு குஹப்பெருமாளோடு சக்கியம் கொள்வது. இங்கே அழகாக நாம் பார்க்கலாம், குஹப்பெருமாள் அந்த கங்கை கரையிலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் படுக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மணருக்கும் படுக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அவள் உறங்கவே இல்லை, பெருமாளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பிற்பாடு குஹப்பெருமாள் பெருமாளுக்கு காட்டுக்கு வந்தபோது அவர் காட்டிலே இருப்பதற்காக ஆலம்பாலை கொண்டு சடைமுடி தரித்து கொள்கிறார். ஓடத்தை கொண்டு கங்கையை கடக்கினார்கள். அந்த காட்சி. பாதுகா பட்டாபிஷேகம். பரதன் சித்திரக்கூட்டத்திற்கு வந்து பெருமாளை நீர் அயோத்திக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்ல, பெருமாள் நாம் வரமாட்டோம் என்று சொல்ல, பிற்பாடு வசிஷ்ட மகரிஷியினுடைய ஒரு வார்த்தையின் பேரிலே பெருமாளுடைய திருவடிகளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. அந்த பெருமாளுடைய திருவடி நிலைகளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. பாதுகா பட்டாபிஷேகம். இப்படி பற்பல
சரித்திரங்கள். சுக்ரீவ மகாராஜர் ரோடு சக்கியம், அங்கே பிராட்டிக்கு ஹனுமான் அந்த பெருமாளுடைய மோதிரத்தை கொடுப்பது, இப்படியான சரித்திரங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அதுக்கு மேலே பாலம் கட்டுகின்றார்கள். அங்கே பாலம் கட்டக்கூடிய சரித்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாள் கையிலே அணிலை வைத்து கொண்டிருக்கிறார், அணிலை தடவி கொடுக்கிறார். ஷலமிலா அணிலும் போல இந்த கைக்கறிவு செய்த அணிலுக்கு அணிலை தடவி கொடுக்கிறார். அங்கே இந்த பாலம் கட்டுகிறதை அழகாக பார்க்கலாம். இங்கே இளைய பெருமாள் லக்ஷ்மணர் அவர் மயங்கி கிடைக்கின்றார். அங்கே ஹனுமான் திருவடி அந்த சஞ்சீவினி மலையை எடுத்து கொண்டு வருகின்றார். இங்கே இளைய பெருமாள் இந்திரஜித்தோடு யுத்தம் செய்வது, பெருமாள் கும்பகர்ணனோடைய யுத்தம் செய்வது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே ராம பட்டாபிஷேகம், ரொம்ப பிராச்சீனமான ஒரு பொம்மை. அங்கே பார்த்தோமையான ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே நாம் திருவடியை பார்க்கணும், அங்கே ஹனுமானை பார்க்கணும். ரொம்ப அழகான திருமேனி இங்கே நம்ம பார்க்கலாம். அதுவோட ராமர் பட்டாபிஷேகத்தோட ராமச்சரித்திரம் பூர்த்தியாகி அதுக்கு மேலே பெருமாள் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு பிராட்டி காட்டுக்கு போயிடுறா. பிராட்டி ஸ்வர்ணத்தினாலே தங்கத்தினாலே சீதை போன்று ஒரு பதுமையை செய்து பெருமாள் யாகம் பண்ணுகின்றார். அதுக்கு மேலே தம்முடைய குழந்தைகளான லவகுஷர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கின்றார் பெருமாள். இதோட ஸ்ரீராமாயண சரித்திரம் முடிவடைகின்றது. அதற்கு மேலே கிருஷ்ணாவதார சரித்திரம். கண்ணன் எம்பெருமான் 4 கைகளோடு முதலிலே தோன்றுகின்றான். அதற்கு பிற்பாடு வசுதேவரும் தேவகியும் பிரார்த்தித்த பிற்பாடு அவன் தன்னையே ஒரு சிறு குழந்தையாக ஆக்கிக் கொள்கிறான். வசுதேவர் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு கங்கையை கடந்து செல்கின்றார். அதற்கு மேலே பற்பல கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள். அங்கே திருநாவர்த்தன்கிற அசுரன் அவனை கண்ணனை கொல்ல முற்படுகிறான். கண்ணன் அவனை கொல்ல பார்க்கின்றான். அதுக்கு மேலே இந்த வெண்ணையை திருடுவது, இந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கணும். பிராட்டி அங்கே யசோதை பிராட்டி அவள் பாலை கறக்கினாள். கண்ணன் பக்கத்திலே இருக்கான். கண்ணன் தானே சென்று அந்த பசுவினுடைய மடியிலே வாய் வைத்து அவன் பாலை பருக பார்க்கின்றான். யசோதை பிராட்டியை கட்டி கொண்டிருக்கின்றான். அந்த குழந்தைகளோடு விளையாடுவது, பச்சை குதிரை தாண்டுவதுன்னு சொல்லுவோம். குழந்தைகளை அப்படி மேலே தாண்டுவது ரொம்ப அழகான ஒரு இது. சறுக்கு மரம் விளையாடுவது, தோத்தவர்கள் ஜெயித்தவர்களை தூக்குவதுங்கிற கணக்கில் அப்படி தோற்று போய் கண்ணன் அந்த இடையனை தூக்குகின்றான். அப்படி இன்னொரு இடையன் நம்பிமூத்த பிரான் ஜெயித்து விடினார், பலராமர் ஜெயித்து விடினார், அவரை தூக்குகின்றார். பின்னாடி பகாசுரவதம், கொக்கு வடிவிலே ஒரு கம்சனாலே அனுப்பப்பட்ட ஒரு அசுரன் வருகின்றான். அவனை கண்ணன் அழிக்கின்றான். அதுக்கு மேலே அந்த இடைப்பெண்கள் பால் தயிரெலாம் விற்கப் போகும்பொழுது, நீ எங்களுக்கு சுங்கம் கட்டினால்தான் நீங்கள் போக முடியும், இந்த சுங்கவரி வாங்குவது, அந்த வரி வசூலிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் கண்ணன் உரி மேலே இருக்கக்கூடிய வெண்ணையை திருடுவது, அந்த குழந்தைகள் அந்த இடை பையல்கள் மேலே ஏறி கொண்டு வெண்ணையை திருடுவது, காளிய நர்த்தனம், பெண் பிள்ளைகளுடைய வஸ்திராபகரணம், அந்த வஸ்திரங்களை அபகரிப்பது, கோவர்தன மலையை உயர பிடிப்பது, இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய பூஜையை தடுத்து கோவர்தன மலைக்கு பூஜை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இந்திரன் கோபப்பட்டு 7 நாட்கள் மழை பொழிய அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கண்ணன் கோவர்தன மலையை உயர பிடித்து அவன் காக்கினான். அப்புறம் கண்ணன் பெண் பிள்ளைகளோட ராசக்கிரீடை விளையாடுவது, அதாவது குறவை கூத்துன்னு சொல்வார்கள், அது ஆடுகின்றான். அப்புறம் இங்கே பிற்பாடு கண்ணன் மதுரைக்கு வந்து முரட்டு மல்லர்களோடு யுத்தம் செய்கின்றான். சாணூரன், முஷ்டிகன் முதலிய மல்லர்களோடு யுத்தம் செய்கின்றான். கம்சனை அழிக்கின்றான் கண்ணன். இது அதற்கு மேலே இங்கே அந்த துலாபாரம், நாரதர் வந்து அந்த சத்யபாமை பிராட்டி துலாபாரம் சமர்ப்பிக்கின்றாள். அது கண்ணனுக்கு சமானமாக இல்லை. கடைசியில் ருக்மிணி பிராட்டியை ஒரு திருத்துழாய் தளத்தை வைத்தவாறே அது சமானமாக போகின்றது, அந்த சரித்திரம். அப்புறம் சத்யபாமா பிராட்டி நரகாசுரனை அழிப்பது, அந்த நரகாசுர யுத்தத்துக்காக சத்யபாமை பிராட்டியோடு சென்று நரகாசுரனை அழிப்பது. அதற்கு மேலே இது திரௌபதி ஸ்வயம்பரம். மேலே அந்த ஒரு மீன் சுற்றி கொண்டிருக்கும், கீழே அந்த நீர் இருக்கும். அந்த நீரிலே அந்த மீனுடைய ஒரு பிரதிபிம்பத்தை பார்த்து அந்த மீனை அழிக்க வேண்டும். அப்படியே அர்ஜுனன் எய்து கொண்டிருக்கிறான் பாணத்தை. இங்கே பஞ்ச பாண்டவர்கள் தூதிலே தோற்று சகுனியோடு சூது விளையாடும் பொழுது
அந்த சூதிலே தோற்று அந்த முடி இழந்திருக்கிறார்கள், அந்த தங்களுடைய சொத்தையெல்லாம் இழந்திருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். அங்கே எல்லாரும் ஒரு மாயக்கண்ணாடி, அந்த மாயக்கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கண்ணன் பார்க்கினான். கண்ணன் மனசிலே அவன் சகுனி தான் தோன்றுகின்றான், கண்ணன் மனசில். அதனால் அந்த கண்ணாடியிலையும் அந்த சகுனி தோற்றுகின்றான். இப்படி சூதிலே தோத்த பிற்பாடு இங்கே துஷாசனன் திரௌபதியினுடைய துகிலை உரியும் பொழுது எம்பெருமான் கண்ணன் அவளுக்கு அனுகிரகம் செய்கின்றான். அவள் சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கதறியவாறே எம்பெருமான் அந்த கோவிந்த நாமம் அவளுக்கு அந்த புடவையை சுரைக்கிறது. எம்பெருமானுடைய அருளினாலே அவளுக்கு புடவை சுரைக்கிறது. அந்த சபையில் எல்லாரும் இருக்கிறார்கள், திருத்தராஷ்டிரன், பீஷ்மன் முதலிய அரசர்கள்லாம் இருக்கிறார்கள், இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு மேலே இந்த காட்டில் அக்ஷய பாத்திரம் திரௌபதிக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சமயம் துர்வாசர் அங்கே உணவு அருந்த வருகிறார். அதற்குள்ளே இந்த அக்ஷய பாத்திரத்தை அவர் அலம்பி வைத்து விடுகின்றாள். ஐயோ, அவர் வந்து விட்டாரே, ஒரு நாளைக்கு ஒரு பொழுது தான் அந்த அக்ஷய பாத்திரம் உணவை கொடுக்கும், அவர் இப்படி வரேன்னு சொல்லிவிட்டாரே, இப்பொழுது நாம் அந்த பாத்திரத்தை அலம்பி வைத்து விட்டோமே, என்ன செய்வது என்று வருந்தி இருக்க, அப்பொழுது கண்ணன் வந்து அதில் ஒட்டி கொண்டிருக்க ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் அமுது செய்து அவர்களை காத்தான்கிற சரித்திரம் அங்கே. திருமாலைக்கு வருகிறான். விதுரர் பக்தியினாலே பழங்களை தட்டிலை வைத்து தோலை சமர்ப்பிக்கின்றார் கண்ணனுக்கு. அதுக்கு மேலே அந்த யுத்தத்தில் ஒரு உதவி வேண்டும் என்பதற்காக துவாரகைக்கு அர்ஜுனனும் துரியோதனும் செல்கின்றார்கள். அங்கே கண்ணன் திருக்கண் வளர்ந்தருளி இருக்கின்றான், பள்ளி கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் கண்ணனுடைய திருவடிவாரத்திலே அமர்ந்திருக்கின்றான். துரியோதனன் சிம்மாசனத்திலே அமர்கிறான். அந்த காட்சி. அதற்கு மேலே யுத்தமான பிற்பாடு அங்கே அப்புறம் யுத்த காலத்தில் அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்வது, இது ரொம்ப பிராச்சீனமான அந்த ஒரு அமைப்பு. இந்த பார்த்தோமே, இது முதல் ரொம்ப அழகான தேர், எவ்வளவு அழகாக இருக்குது, ஒரு நிஜ தேர் போலேயே அது இருக்குது. மேலே அந்த தேரின் மேலே ஹனுமான் அங்கே அமர்ந்திருக்கின்றார். உள்ளுக்குள்ளே அர்ஜுனன் அந்த வில்லை கீழே போட்டு, நகாங்ஷே விஜயம், எனக்கு வெற்றியே வேண்டாம், என்னுடைய பந்துக்களை கொன்று நான் இந்த யுத்தத்தில் வெற்றி அடைய வேண்டுமா அப்படின்னு அவன் சோகத்தோடு இருக்கின்றான். கண்ணன் அவனுக்கு நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கீதையை உபதேசிக்கின்றான். கீதாச்சாரியனாக கண்ணன் எழுந்தருளி இருக்கின்றான். இங்கே அந்த குதிரைகள்லாம் பார்த்தோம்னா தத்ரூபமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு குதிரைகள், சுமார் ஒரு 50-100 வருஷம் பழைய பிராச்சீனமான இந்த ஒரு அமைப்பு, இந்த பொம்மை. அதுக்கு மேலே கண்ணன் கீதையிலே 10வது அத்தியாயத்திலே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுகின்றான். இந்த விஸ்வரூப தரிசனம், நானே எல்லாமாக இருக்கினேன்னு கண்ணன் காட்டுகின்றான் அர்ஜுனனுக்கு. அந்த கண்ணன் தான் கீதாச்சாரியன் பார்த்தசாரதி, இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அவன்தான் ராமானுஜராக அவதரித்தார். அதே எம்பெருமான் தான் அந்த ராமானுஜர், அவருடைய பெரிய ஆச்சாரியர். அவருடைய திருத்தகப்பனார் கேசவ சோமியாஜியார் என்பவர் இங்கே திருவல்லிக்கேணியில் வந்து புத்திரகாமேஷ்டிங்கிற ஒரு யாகத்தை செய்ய, நானே உமக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு எம்பெருமான் சொன்னான்னு ஒரு ஐதிஹ்யம். அதுபடி இங்கே ராமானுஜரும் எழுந்தருளியிருக்கிறார். அதற்கு மேலே யுத்தம் முடிந்த பிற்பாடு பாண்டவர்களோடு கண்ணன் அங்கே பீஷ்மர் உத்தராயணத்துக்காக காத்து கொண்டு அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். பாண்டவர்களை கண்ணன் சொல்கிறார், நீர் அவரிடத்துல போய் தர்ம சந்தேகங்கள் எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அப்படி அவர்கள்லாம் வருகிறார்கள். அவருக்கு தாகமாக இருக்கிறது. அர்ஜுனன் பூமியிலிருந்து கங்கையை வழித்து அவருடைய தாகத்தை தீர்க்கினான். பானகங்கா பார்க்கலாம். இது ஒரு ஆச்சரியமான இதோட அந்த கிருஷ்ணாவதார சரித்திரம் பூர்த்தியாகுது. இது மற்றொரு ஆச்சரியமான ஒரு இது. ஆண்டாள் பெரியாழ்வார், ஆண்டாள் மாலையை சூட்டி கொண்டு நான் எம்பெருமானுக்கு தகுதியுடையவளாக இருப்பேனான்னு பார்க்கிறான். அந்த கண்ணாடியில் அவளுக்கு கண்ணனே அந்த மாலையை சூட்டி கொண்டு நீ உடையவள் தான் எனக்குன்னு காட்டுவதாக அங்கே அமைந்திருக்கின்றது. இங்கே நாம் பார்த்தோமேனா தசாவதாரம், எம்பெருமானுடைய 10 அவதார பொம்மைகள் இருக்கின்றன. இதுக்கு மேலே எம்பெருமான் இங்கே திருவேங்கடமுடையான், அங்கே தேவப்பெருமாள் தான் கோயில், திருமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் திருமலை, திருவேங்கடமுடையான், அங்கே பெருமாள் கோயில், அதாவது வரதராஜ பெருமாள், பெருந்தேவித்தாயார், பார்த்தசாரதி பெருமாள். அப்படியே இங்கே மூலமூர்த்தி எப்படி சேவை சாதிக்கின்றாரோ அப்படியே தம் பரிவாரத்தோடு ருக்மிணி பிராட்டியோடு எல்லாம் அவர் சேவை சாதிக்கின்றார். இங்கே எம்பெருமானார்
அது திருமாலிருஞ்சோலை அழகர் பரமசுவாமின்னு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில்னு சொல்லுவோம். அந்த காஞ்சிபுரத்தை பற்பல இடங்களில் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள். இங்கே துவாரகா கண்ணன், அங்கே பூவராக சுவாமி ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடியவர். திருவேங்கடமுடியானுடைய பிரம்மோத்சவ பற்பல வாகனங்களிலே சேஷ வாகனம், அம்ச வாகனம், சிம்ம வாகனம், கருட வாகனம், அனுமத் வாகனம், யானை வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, இந்த தேர், குதிரை வாகனம். அப்புறம் இங்கே திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய தாயார் சக்கரத்தாழ்வார், விஜயவல்லி தாயார். இப்படி இங்கே நாம் பார்த்தோமே ஆனால் இங்கே உடையவர் தேர், இங்கே நம்மாழ்வாருடைய பல்லக்கு, இங்கே தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய திருவடி, அதாவது கருட சேவை ரொம்ப அழகான இது. இது கல்கருடன், நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய கல்கருடன் அப்படின்னு இருக்கிறது. இது மாதிரி இது ரொம்ப பிராச்சீனமான ஒரு பொம்மை. இது வந்து கஜேந்திர மோட்சம், அந்த முதலை அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய காலை பிடிக்கின்றது, எம்பெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்கின்றான். ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப பிராச்சீனமான ஒரு யானை. இது துதிக்கையே ஆடும். ரொம்ப அழகாக ஒரு 100 வருஷம் கூட இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிராச்சீனமான ஒரு இது. இந்த தேர் கூட ரொம்ப பிராச்சீனமானது. அது உலோகத்தினாலே ஆனது. இது இப்படி அழகாக இருக்கின்றது இங்கே. அதே போல் இந்த வருஷம் புது வரவு பார்த்தசாரதி, நரசிம்ம பெருமாள், டெல்லியசிங்கர் அதெல்லாம் புதுசு. அதே மாதிரி கீழே இருபுறமும் ஆச்சாரியர்கள், எம்பெருமானார், அவர் தான் பார்த்தசாரதி மறு அவதாரம். அதே போல் கூரத்தாழ்வான், அவருடைய ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். அடுத்தபடியில் அந்த ஜெகநாதன், பூரி ஜெகநாத பெருமாள், அந்த பலராமர், வெளுப்பாக இருக்கக்கூடிய பலராமர், நடுவில் சுபத்ரே. அப்புறம் இப்புறம் ஜெகநாத பெருமாள். ஆஹா, பலராமனுக்கும் கண்ணனுக்கும் நடுவில் அவருடைய சகோதரியான சுபத்ரை இருக்கிறாள். இப்படி ஆழ்வார்களுடைய கோஷ்டி. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மஷேகன், அருள்மாறன், பக்கத்திலே மதுரகவி ஆழ்வார், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூடி, நற்பாணன், நற்கலியன்னு அந்த 10 ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வாரோடு இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் இங்கே குரு பரம்பரைன்னு சொல்லுவோம். அந்த குரு பரம்பரையான ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரைன்னு அந்த குரு பரம்பரையாரையும் காட்டப்பட்டிருக்கின்றது. மணவாள மாமுனிகள் இங்கே இருக்கின்றார். அவர் ஈடு காலக்ஷேபம் சாதிக்கின்றார். ஒரு பெரிய ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள் என்பவர். அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு எம்பெருமானே கேட்டான். திருவரங்கத்தை எம்பெருமானே கேட்டான். அந்த காலக்ஷேப பூர்த்தியிலே அவனே அரங்கநாயகம்னு ஒரு குழந்தையாக வந்து அவருக்கு ஒரு தனியன் சமர்ப்பித்தான் அப்படிங்கிற அந்த சரித்திரம் அதுவும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இது பழைய நாள் ரொம்ப பிராச்சீனமான ஒரு ஓலைச்சுவடி. இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓலைச்சுவடி அழகாக வேலைப்பாடோடு அதனுடைய மேல் அந்த பலகையே ரொம்ப வேலைப்பாடோடு ரொம்ப அழகாக இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஒரு செட்டியார் கடை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே மேலே ராமானுஜர் ஆதிசேஷன் உருவமாக, அதாவது தொண்டனூரில் பல பேர் அவரோடு வந்து வாதத்துக்கு வந்தார்கள், புறச்சமயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களோடு ஒரு ஆதிசேஷனாக இருந்து கொண்டு அவர்களோடு வாதம் செய்தார்னு அந்த ஒரு சரித்திரம் அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். பழைய நாள மரப்பாச்சி பொம்மைகள்னு சொல்வார்கள். அந்த பொம்மைகள்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கின்றன அங்கே. இப்படி இந்த பொம்மை கொலு வைப்பதற்கு ஒரு நோக்கம் என்னென்னால், சிறு குழந்தைகள், இன்னும் ரொம்ப ஞானம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப நாம் சரித்திரங்களை சொன்னாலோ கதைகள் சொன்னாலோ அவர்களுக்கு விஷயங்கள் புரியாது. இந்த மாதிரி நேராக பார்த்தால், எம்பெருமானுடைய ஒரு திருமேனியை பார்த்தால், இந்த சரித்திரங்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு மனதிலே நன்னாக பக்தி வரும். ஆஹா, எம்பெருமான் இப்படியெல்லாம் நமக்காக இங்கே வந்து இவ்வளவு காரியம் செய்திருக்கின்றானே என்று எம்பெருமானிடத்திலே பக்தி வளரும். மேலும் மேலும் எம்பெருமானை அவர்களும் பாடி, எம்பெருமானை அவர்கள் தொழுது அவர்களும் நல்ல கதியை அடைவார்கள். அதே போல் இந்த ஒரு நவராத்திரியிலே பல கொண்டாட்டங்கள், எல்லாரும் வருவது, இதை பார்ப்பது, எம்பெருமானை பற்றி பாடுவது இன்றைக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். சிறு குழந்தைகளையெல்லாம் நன்னாக, சிறு பிராயத்தை இருக்கக்கூடியவர்கள் அவர்களையெல்லாம் இதில் இந்த சம்பிரதாயத்திலே, இந்த ஒரு ஆன்மீக மார்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வழியாக இதை பெரியோர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் இப்படி இந்த வழியை பின்பற்றி நல்ல ஆன்மீகத்திலே நல்ல ஒரு பக்தியோடு இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய அருளுக்கு அவர்கள் இலக்காக வேண்டும் என்று வேண்டி அடியேன் அமைகின்றேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும்
எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.